இது பசலைக்கீரை, செடி பசலைக்கீரை இல்லை கொத்து பசலைக்கீரை. இது பசலைக்கீரை வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஜாயின்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் நான் வச்சு வளர்த்துருக்கேன். இந்த மாதிரி செடிகள்லாம் வந்து நம்ம இதுக்குன்னு தனித்தனியாக ஒரு பெரிய க்ரோ பேக்கு இல்லை தொட்டி அப்படிலாம் வேணும்னு இல்லை, மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு. இதுக்குள்ளே ரோஜா செடி ஒன்று வச்சுருக்கேன், அது கூடவே தான் இந்த செடி இருக்குது. இந்த இதை நம்ம வந்து கட் பண்ணிட்டோம்னா அது ரோஜா செடி மேலே இருக்கும். இந்த மாதிரி செடிகள்லாம் இது கீழேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே தான், இது வளர்ந்து வரும். இன்றைக்கி சமையலுக்கு இதை பறிக்கலான்னு வந்திருக்கேன். இந்த பசலைக்கீரையை வந்து நம்ம இதோட கிளைய தண்டை நட்டு வச்சாலும் வரும், இதில் விதை விழுந்தும் வரும். விதை வந்துருச்சுன்னா நம்ம எப்போயாவது ஒரு தடவை வச்சிட்டோன்னா போதும், அது வந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி அங்கே விதை விழுந்து ஏதோ ஒரு தொட்டியில் நம்ம தொட்டியில் முளைச்சி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது பராமரிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி தான். இதுக்கு ஒன்றும் பெரிய மெயின்டெனன்ஸ் இல்லை, ஈஸியாக வளரக்கூடியது, அதே சமயத்தில் ஹெல்த்துக்கு நல்லது. இந்த மாதிரியான சில செடிகளை வச்சுக்கும்போது அப்பப்போ நம்ம அறுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.